PRABUEVAN'S healthcare and lifestyle channel. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு மட்டன் கட்லெட் நான் ஆல்ரெடி வந்து என்னோட சர்ச்ல நடந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு நாங்க செஞ்ச இந்த மட்டன் கட்லெட் பத்தி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு prep vlog தான் போட்டிருப்பேன். இந்த மட்டன் கட்லெட் வந்து ஆக்சுவலி செய்ய போறது வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான். அந்த ஃபைனல் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் வந்து ஃப்ரை பண்றது மட்டும் தான் நான் பண்ண போறேன். மற்றபடி எல்லாமே வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் பண்ண போறாங்க. ஸோ அது என்னன்றது வந்து உங்க கூட வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு மீடியம் சைஸ் 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆயில் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வதக்கும் போதே ஒரு கையளவு பூண்டு, அதாவது உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய பூண்டை ரஃப்பாக சாப் பண்ணி இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே இந்த பூண்டையும் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ தட் இதுக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதாவது வந்து இதோட பேஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு தனியாக வந்து ஒரு குக்கரில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி போட்டு தனியாக வேக வச்சிடலாம். அண்ட் மீன்வைல் வந்து இந்த பச்சை மிளகா மசாலாவுக்கு பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு, ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வந்து சீரகம், 2 துண்டு லைட்டாக பட்டை, இந்த நமக்கு அந்த நான்வெஜ் ஸ்மெல் போகிறதுக்காக, அண்ட் தென் வந்து ஒரு சின்ன 2 லவங்கம். இதை அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து அதில் பேஸ் மாதிரி போட போகிறோம். உருளைக்கிழங்குக்கான ரெடியாக ஆயிடுச்சு. பார்த்து ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு கிராம்பு, நான் சொன்ன மாதிரி கிராம்பு 2, நிறைய கிராம்பு போட்டிங்கன்னா கசக்கும், கொஞ்சம் கசகசாவும் போட்டுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணி அகெயின் வந்து ஒரு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி இந்த வெங்காயமும் இந்த பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிற போகிறேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நிறைய ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கோரியாண்டரும் புதினா, அதாவது கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ தட் குழந்தைங்க வந்து எதையுமே ஒதுக்கி வைக்காது. இது எல்லாமே வந்து வாயில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டைனி பார்ட்டிகல்ஸ் மாதிரி தான் கிடைக்கும், பட் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த பேஸ் வந்து எதோட ஆட் பண்ண போகிறோன்னா உருளைக்கிழங்கு, அண்ட் தென் வந்து நான் வந்து மட்டனை வந்து ஆல்ரெடி வந்து கொத்தி வாங்கிட்டு வந்தாச்சு. நான் வந்து மட்டனை வந்து கிரைண்ட் பண்ணாமல் இதோட மட்டனையும் சேர்த்து போட்டு நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ தட் நம்ம பேட்டி பண்ணி கட்லெட் பண்ணும்போது நம்மளோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மீட் மசாலா ஆட் பண்ணுறேன். மீட் மசாலா இல்லாதவங்க நீங்கள் கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸு. அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து மட்டன் போட்டு இதில் வந்து குக் பண்ண போகிறோம். இதில் தண்ணி வந்து நம்ம பெருசாக எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம மட்டன் போட்டாவே நார்மலாக வந்து இதில் வந்து தண்ணி ரிலீஸ் ஆகும். அந்த தண்ணியே வந்து இதில் வந்து இதுக்கு வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆயிரும். ஏன்னா மட்டன் மிக்ஸ் பண்ணி வாங்கும்போது நமக்கு குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும். ஸோ இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் வந்து காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், நிறைய காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் பொடி, அண்ட் தென் வந்து கொஞ்சம் மிளகு பொடி, அண்ட் தென் கொஞ்சம் மிளகா பொடி. ஸோ இது 3த்தையும் நான் போட்டுடுறேன். ஸோ ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். நான் ஃபஸ்ட்லேருந்து திரும்பவும் உங்களுக்காக நான் சொல்கிறேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, சோம்பு, சீரகம், அண்ட் தென் வந்து பட்டை, கிராம்பு, கசகசா போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கோரியாண்டர் இதில் போட்டுட்டு மின்ஸ் பண்ண இந்த மீட்டையும் இதில் போட்டு நம்ம குக் பண்ணுறோம், அவ்வளோதான். அண்ட் தென் உருளைக்கிழங்கு வந்து தனியாக வந்து நம்ம பாயில் பண்ணி இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த மட்டன் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆன உடனே நான் சொன்ன மாதிரி 10 to 12 மினிட்ஸில் மட்டன் நல்லா குக் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மட்டனோட இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் இந்த பேட்டி மாதிரி பிடிக்கிறதுக்காக நல்லா வரும். இதை நீங்கள் பர்கரில் கூட நீங்கள் வச்சு நடுவில் வச்சு சாப்பிட்லாம். அண்ட் தென் வந்து இதோட பேஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கட்லெட்டோட பேஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதாவது இந்த கட்லெட் வந்து நம்ம பிடிச்சி ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதுக்கான பேஸ். அதாவது இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ரைஸ் பவுடர், அண்ட் 1 ஸ்பூன் மைதா. இதில் நான் கொஞ்சம் இட்டாலியன் ஹர்ப்ஸு, சால்ட்டு, பெப்பரு, அண்ட் தென் கொஞ்சோண்டு சில்லி பவுடர். அகெயின் சொல்லிடுறேன்,
1 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1 ஸ்பூன் மைதா. இது மூணுத்தோட கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு, சில்லி பவுடர் இதெல்லாம் வந்து நான் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் தனியாக இது நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு ஒரு 2 எக் என்ன பண்ணியிருக்கேன், பீட் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு, பெப்பரு, உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த பவுடரில் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே அது உறிஞ்சிட்டு அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பவுடரில் ஒரு கோட் பண்ணுறேன். ஸோ தட் இந்த பேட்டி வந்து உடையாமல் நல்லா அழகாக வரும். இது நான் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. நான் அகெயின் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப் பிடிச்சிட்டு இந்த பவுடர் மிக்ஸில் அதை மேலேயும் கீழேயுமா போட்டுருங்க. ஸோ அதை நல்லா தட்டி நீங்கள் வந்து போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸஸ் வாட்டரெல்லாம் இந்த பவுட்ரு வந்து உறிஞ்சிக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்கில் அகெயின் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டு நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி போட்டுட்டு அந்த எக்கு மேலே அகெயின் இந்த பவுடரை வந்து நம்ம என்ன பண்ணோன்னா டஸ்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ நான் சொல்கிறது ப்ராபப்ளி டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது இவ்வளோ தான். இது என்ன ஆகும் அப்படின்னா எக்கு வந்து சாகி ஆகிடும் கொஞ்சம் நேரம் கழித்து வெறும் இந்த மாதிரி பவுடர் போடாமல் பண்ணால். ஸோ அந்த சாகியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டவ்வில் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பேன். இதை நான் டீப் ஃப்ரை கிடையாது, நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதாவது ஷாலோ ஃப்ரைனா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம். ஸோ ஆயில் ஊற்றி இந்த மாதிரி வந்து பேட்டியாக அதில் வச்சாச்சு. ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணலாம். ஏன்னா ஆல்ரெடி இது குக் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. திருப்பி போட்டு குக் பண்ணும்போது எல்லா சைட்ஸுமே நல்லா குக் ஆயிரும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஒரு கிச்சன் டவல் வச்சுருக்கேன், கிச்சன் டிஷ்யூ வச்சுருக்கேன். ஸோ தட் எக்ஸஸ் ஆயில் எல்லாமே எடுத்துரும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்கும் கூட தான். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப டீப் ஃப்ரையில் பண்ணால் தான் வந்து அது நம்ம கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நான் வந்து பிளேட்டிங் பண்ணிடுறேன். இந்த பிளேட் நான் ஒமேகாவில் வாங்கினது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணுறதும் கூட. ஸோ இது கூட நான் இந்த ஒரு மின்ட் சாஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மின்ட் சாஸை ரொம்ப ஈஸி தான். கோரியண்டர், மின்ட்டு அண்ட் தென் பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வந்து லெமன் புழிஞ்சி நான் வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து கர்டோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். அவள் தான் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்பெசிஃபிக் சட்னி வந்து இந்த மாதிரி கட்லெட்டோட ரொம்ப சூப்பராகவே போகும். ஸோ எங்களோட டெலிஷியஸான மட்டன் கட்லெட் ரெடி. இந்த மட்டன் கட்லெட் வந்து ஃப்ரை பண்ணது மட்டும் தான் நான், மற்ற எல்லாமே பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் தான். ஸோ இதோட பேஸ் இதோட ஒரு கோட்டிங் கொடுத்து அண்ட் தென் இந்த க்ரீன் சட்னியெல்லாம் பண்ணதெல்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஸ்வீட் ஆர்ட்டுக்கு தான் வந்து டேஸ்ட் பண்ண கொடுக்க போகிறோம். ஸோ எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இட்ஸ் வெரி ஹாட். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவுட் சைட் நல்லா க்ரன்ச்சியாகவும் உள்ளே வந்து நல்லா வந்து சாஃப்டாகவும் அந்த மட்டன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணலாம். சூடாக இருக்குது. இது சாப்பிடு. நீ என்ன எப்படி சாப்பிடணும்? சூடு. இந்த கிரீன் சட்னியோட சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குது. செம்ம டெலிஷியஸாக இருக்குது. எப்படியா இருக்குது? செம்மையாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் ரெசிபி. நீங்களும் ரொம்ப ஈஸி தான். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் தி ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மறக்காமல் அப்படியே ஒரு தம்ஸ் அப்பும் கொடுத்துருங்க. ஹாவ் அ கிரேட் டே, நைஸ் டே, பாய், டேக் கேர்.